என்ன வெயில் என்ன வெயில். ஓ இன்னும் உட்காரவே முடியல. இப்போ இவ்வளோ ஹீட்டாக இருக்குது. சமைச்சிடலாம் உங்களுக்கு. இது எப்படி தான் போக சமைக்கவும் செய்யலாமோ? வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அனுபவப்பட்டிருப்பீங்க அந்த வெயிலில். கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா வெயிலில் சீட்டை அதாவது பைக்கை நிப்பாட்டிட்டு உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா உட்காரவே முடியாது, அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குங்க. ஏன்னா பிளாக் கலர் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட்டை வச்சுருக்கு. சரி ஓகே, இதை வச்சு சமைக்க முடியலாமான்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. பைக்கையும் பார்த்திங்க அப்படின்னா வெயிலில் நிப்பாட்டியாச்சு. வாங்க சொல்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பைக் பார்த்திங்கன்னா ஹீட்டாக ஏறுறதுக்காக இங்கே நிப்பாட்டி இருக்கோம். இன்னொரு 5 நிமிஷம் 1/4 மணி நேரம் கூட ஆகட்டும். அதுக்கடுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது செய்ய போகிறோம். சரி ஓகே, இது இருக்கா, அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2 மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பார்த்திங்கன்னா இதில் விரிச்சிட போகிறோங்க. விரிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி விரிச்சிக்கிறேன். கிளார் அடிக்குதுங்க. விரிச்சிட்டு சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிழிச்சு விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு இது செட் பண்ண போகிறோம். இதில் ஒன்று ஊற்ற போகிறோங்க சீட்டில் வச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேன் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, சரி இது இருக்கட்டும். இதை பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்காக கொஞ்சம் புதைக்க போகிறோங்க. இந்த அளவுக்கு இப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இதில் ஊற்ற போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ண போகிறோம் இந்த 2 மெத்தடில். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சாச்சில் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம. இது பார்த்திங்கன்னா செம்ம ஹீட் ஆயிடுச்சு. இந்த தவா இருக்குது பார்த்திங்களா, அது கீழே வச்சது பார்த்திங்கன்னா மண்ணில் பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட் ஆயிடுச்சு. இது செம்ம ஹீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஊற்ற போகிறோம். நம்ம ஆம்லேட் போட போகிறோம். அதுக்கடுத்து ரெண்டாவது அதில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முட்டையை ஆம்லேட்டை போட்டு விட்டுக்கலாம். ஏன்னா இவ்வளோ ஹீட் இருக்குல்ல, ஸோ அதனால் எதுவும் கரெக்டாக சமைக்க முடியுமான்னு பார்க்க தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சுங்க. ஊற்றி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் தான் செய்யணும். இதுக்கு ஆஃப் ஆயில்னால் நம்ம எடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுறதுக்காக. சரி ஓகே, இது ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் ஆயில்லாம் வச்சுக்கலாம் சுற்றி. இங்கே சீட் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணிடலான்னு எனக்கு தோணுச்சு. மிளகுத்தூள் எல்லாமே போட்டாச்சு. உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எங்கே வச்சுருந்தா இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண போகிறோம். அதில் சமைக்க முடியுதா அப்படின்னு சொல்லி தான். அவ்வளோதான், உப்பு போட்டாச்சுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகட்டும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக அப்டேட் தரேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அடுத்து ஊற்ற போகிறோம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பக்கத்தில் பாருங்களேன் இதை. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. சரி ஓகே, இது ஆகட்டும். அதுக்காக பார்த்திங்கன்னா அப்படியே தான் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சீட் இருக்குது பார்த்திங்கன்னா, சீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வைக்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஹீட் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஊற்றலாம். அது வரைக்கும் அது இது இருக்கட்டும். ஸோ அங்கேயோட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயில் அடித்தா தான் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ பார்த்திங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். உடச்சாச்சு, ஓடிடாத. சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்குள்ளே வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே நான் வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேவைங்கிறத பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி விட்டுக்கலாம். மிளகுத்தூள், மலைச்சாரல் மாதிரி போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட்டு போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும்னு நினைக்கிறேன். நல்ல ஹீட் ஆனால் இது எப்படி வருதுன்னு எனக்கும் தெரியல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண தான் செய்யணும் நம்ம. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா எனக்கு அப்டேட் தெரியுதுங்க. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா அதை சுற்றி உள்ள ஜெல்லி மாதிரி உள்ளது பார்த்திங்கன்னா நல்லா கனமாயிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஹீட்டுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இதாகிடுச்சிங்க. மேலே பாருங்கள், அந்த ஹீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரு பார்த்திங்கன்னா லைட்டாக வெந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா. ஸோ அந்தளவுக்கு ஹீட் இருக்குங்க. ஸோ அதனால தான் இது பார்த்திங்கன்னா ஓரளவு ரிசல்ட் உடனே வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தவாவை பார்த்திங்கன்னா கீழே வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது எந்த ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது இதே இடத்துல தான் இருக்குது இப்போ வரைக்கும். உள்ளக்கு பாருங்கங்க, லைட்டாக இது உள்ளக்க வெள்ளை வந்துருச்சுங்க. இங்கே லைட்டாக வேக ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த ஹீட்டுக்கு. அதுவும் இல்லாமல் பாருங்கள், மஞ்சக்கரு பார்த்திங்கன்னா நல்லா மேலே உள்ளது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு.
பாருங்கள் சேஃப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் வேகிற மாதிரி தான், இன்னும் லைட்டாக ஹீட்டாக ஏறிக்கிட்டே இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்துடும். இங்கேனா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொதிக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலாக இருக்குங்க. ஒரு மாதிரி சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓரம் தெரியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாஸ்தியாக தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஆம்லேட்டுக்குரியது அது மெதுவாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வந்து திடீர்னு பார்த்தேன், அப்படியே சூப்பராக வெள்ளையாக வந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சுங்க. செம்ம இதுங்க பாருங்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள கருனா வந்து பார்த்திங்கன்னா வெந்துச்சா என்னன்னு தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக வந்துருச்சு. அப்போனா அவ்வளோ ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகுன்னு தானே அர்த்தம். நான்ஸ்டிக்கு அவ்வளோ பவருங்க, பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஸோ அந்த ஹீட்டுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆம்லேட்டே வந்திருக்குங்க. ஆனால் இப்படி வச்சா வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்களா பரவாயில்லைங்க, இவ்வளோ ஹீட்டு இது இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா சீட்டில் வச்சதை வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு சொன்னேன். இப்போ வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சீட்டை வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. பாருங்கங்க, சீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்ச அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து பாருங்கள், சுற்றி வந்து அங்கங்கே திட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள சுத்தமாக வேகலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட் இருக்குது. அதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஹீட்டில் நம்ம வந்து உட்காந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எனக்கு நம்பவே முடியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடனேனா வரலங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் தவாவில் உள்ளது வந்து மேலே கொதிக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். மேலே வந்து பாருங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக கொதிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோ பவராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொதிக்குதுங்க. என்னால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்க்க முடியுது. மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா மேலே அசைஞ்சு இதாகிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல பவராக தான் இருக்குது. ஆனால் என்ன வேகிறதுக்கு முட்டை வேகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமான்னு எனக்கு அதிசயமாக இருந்துச்சுங்க. ஆனால் செம ஹீட்டு மெதுவாக வந்து வந்துகிட்டு இருக்குது. திட்டாக வருது பாருங்கள், ஒவ்வொன்றா வருது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுலேயுமே அப்படி தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இதாகிட்டு தான் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சுற்றி வந்து ஒயிட்டாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே இருக்குங்க. இதில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயரில் வச்சு வைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெள்ளையாக வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது. நான் என்னமோ சாதாரணமாக நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுக்கு வந்து வரது உண்மைங்க. பாருங்கள் இந்த மாதிரி வருது பார்த்திங்களா. ஆனால் வந்து வேகிறதே பாருங்கள் லைட்டாக தான் வெந்திருக்கு பார்த்திங்களா. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் லேட் ஆகுதுங்க இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் இதில் வச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு வெந்துருச்சு. அதுக்கடுத்து இங்கேனா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திட்டாக வந்து தண்ணியனா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போயிடுச்சுங்க. அதோட நீர் இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவியாகி வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சொரன்னா வந்துடும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இங்கேனா பாருங்கள் மேலே உள்ளது ஃபுல்லாகவே இதாகிடுச்சு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அடியில் உள்ளது ஃபுல்லாக வெந்துருச்சு. மேலே உள்ளதுனா வந்து காஞ்சி வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. மேலே வந்து என்ன தொட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரையாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரையாக இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த ரிசல்ட் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேன் இதை யூஸ் பண்ணி வந்து மணலில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடும். ஆனால் என்ன ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ஆவியாகி போயிடுது. இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா வருது நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரது உண்மை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க. இதை வந்து நான் லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன் மேலே உள்ளதை. ஐயோ மஞ்சக்கரை அப்படியே வந்துருச்சு. மேலே உள்ளது சூப்பராக வந்துருச்சு. மஞ்சக்கரையில் வந்து உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா வேகாமல் பச்சையாக தாங்க இருக்குது. மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும் போல ஃபீலாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரு ஒயிட்டும் நல்லா தாங்க இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. இதே மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில். ஏதாவது வித்தியாசமாக நீங்களும் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.